வணக்கங்க, நான் உங்க ரஞ்சித். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பத்தி தாங்க பார்க்க போறோம். நீங்க வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய பேர்ட்ட கேட்டோம்னா இப்படி சேவ் பண்ணலாம் அப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நமக்குள்ளேயே நம்ம வாட்டர் சேவ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா வீட்லயுமே கார்டன் இருக்கும், அப்படி இல்லைன்னா செடி மரம் ஏதோ ஒன்று இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா டெய்லியும் தண்ணியா இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி வச்சாலே போதுங்க. நம்ம இப்படி நம்ம வாட்டர் சேவ் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே மோட்டர் இருக்கும். மோட்டர் போட்டு விட்டு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி டேங்க் ரொம்ப வரைக்கும் அந்த மோட்டர் ஆன்லேயே தான் இருக்கும். ரொம்பினதுக்கு அப்புறம் தான் அந்த மோட்டர் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி வலிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த வலிக்கக்கூடிய இடத்துல ஒரு ட்ரம்மோ ஏதோ ஒன்று வச்சுட்டோம்னா நம்ம வேஸ்ட் யூஸ்க்காக நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது வீடு துடைக்கிறதுக்கு, இப்போ கால் கழுவுறதுக்கு, அது மாதிரி ஏதோ ஒரு யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா வீடு கழுவுறப்ப பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஓஸ் போட்டு தான் வீடு கழுவுவாங்க. தண்ணி திறந்து விட்டு பாத்தீங்கன்னா அந்த ஓஸ்ல இருந்து தண்ணி அப்படியே வழிஞ்சிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லாம ஏதோ ஒரு வாளியில எடுத்துட்டு தண்ணியை கப்பில் விசிறி வீடு கழுவணும்னாலே மோஸ்ட்லி வாட்டர் சேவ் பண்ணலாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே தட்டை கழுவணும்னா தண்ணி கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தட்டு காஞ்சி போயிடும். இன்னும் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம வாட்டர் சேவ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கை கழுவுறப்போ இல்லை ப்ரெஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது பாட்டு தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் கையை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு அப்புறம் போவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதாங்க எல்லாருக்கிட்டையும் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணியை திறந்து விட்டு போயிடுவாங்க. துண்டு கட்டுறதுக்கோ இல்லை சோப்பு எடுக்கிறதுக்கோ போயிடுவாங்க. தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். சோப்பு போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆஃப் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணலாம். இப்படி பண்ணால் தண்ணியை நம்ம சேவ் பண்ணலாம். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும். அவங்களே கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப டவுனில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் தண்ணி எவ்வளோ பற்றாக்குறைன்னு சொல்லி. நம்ம ஏன் தண்ணியை சேவ் பண்ணக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை சேமிக்கிறோமோ இல்லையோ தண்ணியை கண்டிப்பாக சேமிக்கணுங்க. சேவ் வாட்டர் சேவ்.